வெல்கம் டு எக்ஸாம் ரேலி. ஸோ 2 மினிட்ஸ் பேங்க் மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்டிப்ஸில் டுடே நம்ம இன்புட் அவுட்புட் பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்கிற கிவன் இன்புட் வந்து வேர்ட்ஸ் அண்ட் நம்பரை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் எந்தெந்த மாதிரி லாஜிக்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் எக்ஸ்பெக்டட் லாஜிக் வந்து எந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு வேர்ட்ஸ் அண்ட் நம்பரா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த வேர்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லாட்டி ரைட் ஹேண்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஸோ எந்த ஒரு ஸ்டெப்பாக இருந்தாலும் அந்த ஃப்ளோவை பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்களா இல்லை ரைட் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்களா அப்படின்னு பாருங்கள். இல்லை சைமல்டேனியஸாக சேம் ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு எலமெண்ட்டு ரைட் ஹேண்டில் ஒரு எலமெண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ கிவன் வேர்டை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி கிவன் நம்பரை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டரிலோ அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கலாம். அதே மாதிரி கிவன் வேர்டில் இருக்கிற வவல் இருக்கு இல்லையா, அந்த வவல் லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த லெட்டரை என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு லெட்டர் இன்க்ரீஸ் பண்ணி எழுதியிருக்கலாம், இல்லாட்டி 2 லெட்டர் இன்க்ரீஸ் பண்ணி எழுதியிருக்கலாம். ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த வேர்டை வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி வவலை டிக்ரீஸ் பண்ணியும் அதே மாதிரி எழுதலாம். சேம் கான்செப்ட் கான்சனன்ட் லெட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி எழுதியிருக்காங்களா இல்லை டிக்ரீஸ் பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி கிவன் நம்பரை ஈவன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி எழுதியிருக்காங்களா இல்லை டிக்ரீஸ் பண்ணி எழுதியிருக்காங்களா, அதே மாதிரி ஆட் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணி எழுதியிருக்காங்களா இல்லை டிக்ரீஸ் பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கிவன் வேர்ட்ஸ் வந்து வவலில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கான்சனன்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது வவலில் எத்தனை வேர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லையோ இல்லை ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கான்சனன்ட்டில் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லையோ இல்லை ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது அப்படியே வைஸ் வர்ஸா, அதாவது கான்சனன்ட்டை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வவலை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரே இன்புட்டில் வந்து அதாவது 2-3 டைப் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டில் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்டில் வேர்டு ரைட் ஹேண்டில் நம்பர் அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிட்டு வருவாங்க. இல்லாட்டி லெஃப்ட் ஹேண்டில் நம்பரு ரைட் ஹேண்டில் வேர்டு இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் ஒரு வேர்டு ஒரு நம்பரு, ஒரு வேர்டு ஒரு நம்பரு, ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ எந்த லாஜிக் ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்னோம்ல, அதே மாதிரியே ஈவன் நம்பரை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் நம்பரை அரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஆட் நம்பரை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவன் நம்பர் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிவன் வேர்ட் இருக்கு இல்லையா, அந்த கிவன் வேர்டை ரிவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறது. கிவன் வேர்டில் இப்போ WE இருக்குது அப்படின்னா EWன்னு எழுதுறது, அதே மாதிரி கிவ் எழுதுறது. ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இதை வந்து சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதே மாதிரியே நம்பரை ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்டர்சேஞ்சிங் ஆஃப் லெட்டர் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் மாற்றி எழுதுறது. அதே மாதிரியே செகண்ட் லெட்டரையும் செகண்ட் லாஸ்ட் லெட்டரையும் மாற்றி எழுதுறது. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரியே லெட்டர் அரேஞ்ச்மெண்ட் வித்தின் எ வேர்டு. ஸோ வித்தின் அரேஞ்ச்மெண்ட் வித்தின் வேர்டுக்குள்ளேயே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட்லேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு எழுதிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி லாஜிக் ஃபாலோ ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரியே நம்பரை வித்தின் நம்பரில் இன்க்ரீசிங் ஆர்டரில் இல்லாட்டி டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறது லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி கிவன் இன்புட்டில் எந்த லாஜிக் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கொஷின்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே வேறு ஏதாச்சும் லாஜிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் ரேலி வெப்சைட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் மார்க் டெஸ்ட் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வெப்சைட்டில் சைன் அப் பண்ணி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதேமாரி வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான எக்ஸாம் டிப்ஸ் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.